வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் செங்கோட்டையன். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து கடிதத்தை வழங்கினார். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்காக செங்கோட்டையன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததாக தகவல். நாளை விஜய் முன்னிலையில் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய முடிவு. சபாநாயகர் அப்பாவு அறையில் செங்கோட்டையனுடன் அமைச்சர் சேகர்பாபு ஆலோசனை. செங்கோட்டையனை திமுகவில் இணைக்கும் முயற்சியாக பேச்சுவார்த்தை என தகவல். அருந்ததியினருக்கு உள் ஒதுக்கீடு வழங்கியது திமுக அரசு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டால் கிடைத்த பலனை அறிந்து மகிழ்ச்சி அடைவதாக பேச்சு. எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதற்கான தரவுகளை ஆராய்ந்து திமுக அரசு நிறைவேற்றுகிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்ற லட்சியத்தை அடைவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். ஈரோடு ஜெயராமபுரத்தில் சுதந்திர போராட்ட வீரர் பொல்லானின் சிலை திறப்பு. 10 கோடி மதிப்பிலான கூட்ட அரங்கத்தினையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த என்னை போன்ற ஒருவர் தலைவராக இருக்கும் சக்தியை பலருக்கும் அரசமைப்பு வழங்கியுள்ளது. இந்நாள் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை மிக்க நாள். அரசமைப்பை சபை ஏற்றுக்கொண்ட நாள் என நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி கடிதம். விரைவில் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் பல சாத்தியமற்ற விஷயங்களை சாத்தியமாக்கியுள்ளதாக அரசியல் அமைப்பு தின கொண்டாட்டத்தில் பேச்சு. நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்தியா சொந்தமானது, ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்துக்கு சொந்தமானது அல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்ட தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. அரசியலமைப்பு சட்டப்படி கூட்டாட்சியை நிலைநிறுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. உண்மையான கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்தி ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமையையும் காப்போம் எனவும் சூளுரை. எல்லா மசோதாக்களையும் தாம் நிறுத்தி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டுவது விஷமத்தனமானது என ஆளுநர் ஆர்.என். ரவி கருத்து. கல்வி பொது பட்டியலில் உள்ளதால் அது தொடர்பான மசோதாக்களை குடியரசுத் தலைவர் பார்வைக்கு அனுப்பியதாகவும் விளக்கம். டிசம்பர் 5ஆம் தேதி புதுச்சேரியில் விஜயின் மக்கள் சந்திப்புக்கு அனுமதி கோரி டிஜிபிக்கு தாவேகா கடிதம். காஞ்சிபுரம் போல் உள்ளரங்க நிகழ்ச்சியாக இல்லாமல் சாலையில் பயணித்து மக்களை சந்திக்க உள்ளதாக தகவல். அதிக வட்டி தருவதாக கூறி ஆருத்ரா நிறுவனம் 2438 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பதிவான வழக்கு தொடர்பாக 15 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் காவல்துறையினர் பாதுகாப்புடன் அதிகாரிகள் அதிரடி ரைடு. சேலம் ஆத்தூர் அருகே இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அதிமுக நிர்வாகி கைது. அதிமுக சேலம் புறநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் சங்கர் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. மலாக்கா ஜலசந்தியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியது. புதிதாக உருவாகியுள்ள சென்யார் புயலால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இருக்காது என தகவல். தென்மேற்கு வங்கக்கடலில் அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்தில் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என தகவல்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 உயர்ந்து 94,400க்கு விற்பனை. கிராமுக்கு 80 அதிகரித்து 1 கிராம் 11,800க்கு விற்பனை. நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் திருக்குறுங்கடி நம்பி கோவிலுக்கு செல்ல 5ஆம் நாளாக தடை. கனமழை எச்சரிக்கை மற்றும் நம்பி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் சுற்றுலா பயணிகள் வனத்துறையினர் தடை விதித்து நடவடிக்கை. தொடர் கனமழை காரணமாக 140 அடியாக உயர்ந்தது முல்லை பெரியாறு அணை. கேரள பகுதிக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை. ராமநாதபுரத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தீவாக மாறிய குடியிருப்புகள். பால், தண்ணீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் அவதிப்படுவதாக மக்கள் வேதனை. திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி வெள்ளி இந்திர விமானத்தில் எழுந்தருளிய பஞ்சமூர்த்திகள். 4 மாட வீதிகளில் அரோகரா முழக்கம் எழுப்பி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். எத்தியோப்பியா எரிமலை சாம்பல் எதிரொலியாக தலைநகரில் காற்றின் தர குறியீடு 363ஆக பதிவு. திறந்தவெளி வாகனத்திலிருந்து நீரை பீய்ச்சி அடித்து மாசை கட்டுப்படுத்த நடவடிக்கை. சபரிமலையில் நேற்று ஒரே நாளில் அதிகபட்சமாக 1,17,000 பக்தர்கள் சாமி தரிசனம். ஏராளமான பக்தர்கள் 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நாளை முதல் பக்தர்களுக்கு பாயாசத்துடன் மதிய உணவு. திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. மோடி தலைமையில் இந்தியாவின் பாதுகாப்பில் தமக்கு நம்பிக்கை இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உறுதி. டெல்லி கார் வெடிப்பு காரணமாக நெதன்யாகுவின் இந்திய பயணம் தள்ளி வைக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் விளக்கம். தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 408 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி படுதோல்வி. 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கில் வென்று இந்தியாவை ஒயிட் வாஷ் செய்தது தென்னாப்பிரிக்கா.